ஏழை மருமகள் கொண்டு வந்த அதிர்ஷ்டம். நரசபுரம் அப்படிங்கிற ஊர்ல சாரதா பிரசாத்னு தம்பதி இருந்தாங்க. சாரதாவுக்கு அகங்காரம் ஜாஸ்தி. சாரதானா அவங்க புருஷன் பிரசாதுக்கு பயம். அதுக்கு காரணம் கூட சாரதாவோட குணம்தான். ஆனா அவங்கள அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு காரணம் அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவரோட செல்வம் அதிகமாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவரு ஏழை, கல்யாணத்துக்கு அப்புறம் அவரு கோடீஸ்வரன். ஆனாலும் சாரதாவோட முரட்டு குணம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. அவங்க வீட்ல வேலை செய்யற வேலைக்காரங்கள நாயை விட கேவலமா நடத்தினாங்க. ஒரு நாள் அந்த வீட்டு வேலைக்காரி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது டேபிள்ல இருந்து கை தவறி பீங்காங் பிளேட் கீழே விழுந்து உடைஞ்சது. அத பார்த்த சாரதா வேகமா அந்த வேலைக்காரிய அடிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, பயங்கரமா திட்டினாங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? எத்தனை தடவை சொல்றது? வேலை செய்யும்போது பார்த்து செய்யணும். வீட்ல ஒரு பொருள் உடைஞ்சதுன்னா கூட உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இல்லையா? இந்த பிளேட்டை நான் துபாயில இருந்து வாங்கிக்கிட்டு வந்தேன். இதோட விலை 50,000 ரூபாய். உன் அலட்சியத்தால இன்னைக்கு இது உடைஞ்சு போச்சு. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? முடியாது. உனக்கு 2 மாசத்து சம்பளம் கட்டு. கிளம்பு இங்க இருந்து. சாரதா சொன்னது எல்லாத்தையும் பிரசாத் கேட்டாரு. மெதுவா சாரதா கிட்ட வந்தாரு. என்ன பண்ணிட்டு இருக்க சாரதா? அந்த வேலைக்காரிய ஏன் அப்படி அடிக்கிற? தப்புமா. துபாயில இருந்து வாங்கினதுன்னு பொய் வேற சொல்ற. அதோட விலை 100 ரூபாய் கூட இருக்காது. இப்படி ஏழைங்களை சொரண்டணும்னு நினைச்சேனா கடவுள் இருக்கிறதையும் புடுங்கி பாரு. நாளுக்கு நாள் உன் தலகணம் அதிகமாயிட்டே இருக்கு. கர்வமும் குறைய மாட்டேங்குது. இப்படியே போச்சுன்னா அந்த கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டாரு. பாத்துக்கோ. பணம் நிரந்தரம் இல்லம்மா, மனிதாபிமானம் தான் என்னைக்கும் நிரந்தரம். பிரசாத் சொன்னதை கேட்டு சாரதாக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அதே கோபத்தோட பிரசாத் கிட்ட, என்ன வாய் ரொம்ப நீளுது? வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. என் முன்னாடி பேசணும்னா 100 தடவை யோசிக்கணும். அந்த உதவாக்கரைக்காக என்கிட்ட வாய நீட்டி பேசுறீங்க? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கோடீஸ்வரன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு பிச்சைக்காரன். நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா மறுபடியும் பிச்சை எடுக்கணும். நான் வாய மூடிக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு விஷயத்துக்காக தான். நீ இல்லாத வீடு வீடு இல்ல. நீ இல்லன்னா நானே இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஐஸ்வர்யம் வந்தது. ஆனா அதுக்காக இவ்ளோ பண்ணக்கூடாது. இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தேனா அந்த கடவுளே உனக்கு தகுந்த குணப்பாடம் சொல்லி தருவாரு. இன்னையில இருந்து உன்கிட்ட நான் பேசவே போறதில்ல. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இதுவே உனக்கு குற்ற உணர்ச்சியா மாறும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை தர, இல்லனா உன்னை யாரு காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு. பிரசாத் பேச்ச கண்டுக்காம சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க. சாரதா பிரசாதுக்கு ஒரே ஒரு மகன் ரமேஷ். நல்ல மனசு உள்ள ஆளு. அவனுக்கு பெரியவங்கன்னா ரொம்ப மரியாதை. ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு இல்லாம பழகுறவன். அவன் பணக்காரங்களை விட ஏழைகளோட தான் நிறைய நேரம் செலவு பண்ணுவான். அந்த விஷயம் அவனோட அம்மாக்கு பிடிக்காது. ஆனா சாரதாவுக்கு அவங்க பையனா ரொம்ப பிடிக்கும். ஆனா ரமேஷுக்கு அவங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவங்களோட குணத்தை அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க பேச்ச அவன் சுத்தமா கேட்க மாட்டான். அவன் எவ்ளோ சொல்லி பார்த்தோம் சாரதா மாறவே இல்ல. மேலக்காரங்க கிட்ட நடந்துக்கிற முறைய பார்த்து ஒரு நாள் அவன், அம்மா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? நீ மாத்திக்கவே மாட்டல்ல. சக மனுஷிய இப்படி நடத்துறியேம்மா. வருமா அவங்களோட தப்பு இல்ல. உன்னை பத்தி தெரிஞ்சதுனால அவங்க வாய மூடிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் வாய திறந்தாங்கன்னா உன் பல்லெல்லாம் கீழே விழுந்துரும். ஒரு தடவை அப்படி நடந்துருச்சுன்னா உன் முகத்தை வேற யார்கிட்டயும் காட்ட முடியாதுமா. நீ கேப்பன்னு சொல்லலமா, மாறுவேன்னு தான் சொல்ற. நீ மாறுனா நல்லது, இல்லனா எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான். ரமேஷ் அனாமிகாங்கிற ஒரு ஏழை பொண்ண காதலிச்சுக்கிட்டு இருந்தான். அனாமிகாவும் ரமேஷ ஆத்மார்த்தமா காதலிச்சான். அனாமிகாவுக்கு ரமேஷ் அம்மாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஆனா ரமேஷ் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு அனாமிகா ஒத்துக்க வைக்க ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அனாமிகா கிட்ட, அனாமிகா, என்ன இது? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நானும் எங்க அம்மா மாதிரியே இருப்பேன்னு நினைக்கிறியா? உன் மேல எனக்கு காதல் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவேன்னு நீ பயப்படுறியா? நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். எனக்கு தெரியும் நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது. ஆனா நீ எங்க அம்மாக்கு பயந்து என்னை விட்டு விலகி போற. ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஒரு வேளை வீட்டை விட்டு வெளியே வாழ்னாலும் அதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா உன்னை விட்டு பிரிய முடியாது. நீ மட்டும் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ,
இதுதான் என்னோட கடைசி நாளா இருக்கும். ரமேஷ் சொன்னதை கேட்டு அனாமிகா ரொம்ப அழுதுகிட்டே ரமேஷ் கிட்ட பேசினா. என்ன மன்னிச்சிருங்க ரமேஷ், உங்களை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவரு, ஆனாலும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நான் என்ன நினைச்சேன்னா, பணக்காரங்க ஏழைங்களை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுடுவாங்கன்னு. ஆனா நீ அப்படி கிடையாது. நான் உன்னை நம்புறேன் ரமேஷ். உனக்கு நான் சத்தியம் பண்றேன், உன்னை வீட்டை விட்டு நான் வர சொல்ல மாட்டேன். நான் எப்பவும் உனக்கு தான். என்ன நடக்குதோ நடக்கட்டும். வா, இப்பவே நம்ம கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அனாமிகா சொன்னதை கேட்டு ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். 2 பேரும் கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போனாங்க. சாரதா 2 பேரையும் இப்படி ஜோடியா பார்த்ததும் வயிறே எரிஞ்சது. பயங்கரமான கோவம் வந்துச்சு. ஆனா புள்ளைக்காக அது எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு பிடிக்கலனாலும் ஹாரத்தி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரையும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரமேஷுக்கு மட்டும் அவங்க ஆடுறது நாடகம் அப்படின்னு புரிஞ்சுது. அவங்க அம்மா மேல அவனுக்கு துளி கூட நம்பிக்கையே வரல. அப்ப ரமேஷ் சாரதா கிட்ட வந்து, எனக்கு தெரியுமா, இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமே இல்ல. ஏதோ பிடிக்கிற மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இன்னையில இருந்து அனாமிகா தான் என் மனைவி. நான் இல்லாத நேரம் பார்த்து அவகிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்க நினைச்ச, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. இத நான் ஒன்னும் விளையாட்டுக்காக சொல்லலமா அப்படின்னு சொன்னதும் சாரதா கவலைப்பட்டாங்க. பையன் மேல இருக்க பாசத்தால அனாமிகாவை ரொம்ப பிடிக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருந்தாங்க. அனாமிகாவை மருமகளா பார்த்தாங்க. சாரதா அனாமிகாவை எந்த வேலையுமே வாங்கல. அனாமிகா அந்த வீட்டுக்கு வந்ததும் வீட்டு நிர்வாகத்தை அவ எடுத்துக்கிட்டான். அந்த வீட்டு வேலைக்காரங்க கிட்ட கூட அனாமிகா ரொம்ப மரியாதையோட நடந்துக்கிட்டான். அத பார்த்து சாரதாவுக்கு பயங்கரமான கோவம் வந்தாலும் அடக்கிக்கிட்டாங்க. நாட்கள் போக போக நிலைமையும் மாறுச்சு. திடீர்னு ஒரு நாள் பிரசாதோட ஷேர் எல்லாமே கீழே வந்துருச்சு. இதனால பிரசாதோட ஆஸ்தி பாஸ்தி காரு பங்களா எல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் நடு ரோடுக்கு வந்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னு யாருக்குமே புரியல. குடும்ப பொறுப்பு எல்லாம் அனாமிகா தலை மேல வந்து விழுந்துச்சு. கொஞ்சம் கூட வெக்கப்படாம வண்டி மேல டோக்லா விற்க ஆரம்பிச்சா. டோக்லா அப்படிங்கறது வடநாட்டுல செய்யற ஒரு பண்டம். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லா சமைப்பா. அவளோட டோக்லா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட வியாபாரம் மிகப்பெரிய அளவுல வந்தது. அந்த பணத்தை வச்சு போன ஆஸ்தி மொத்தமும் திரும்ப வந்தது. அப்போ அனாமிகாவை பார்த்த சாரதாவுக்கு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. கண்ல கண்ணீரோட வந்து அவளை கட்டி பிடிச்சாங்க. சாரதா அழுதுகிட்டே அனாமிகா கிட்ட சொன்னாங்க, அம்மா அனாமிகா, பணம் இருக்கிற அகங்காரத்துல கண்ணு மண்ணு தெரியாம பேசிட்ட. யாருக்கும் நான் மரியாதைய கொடுத்ததில்ல. நீ என் கண்ணை திறந்துட்ட. யாரால வேணா என்ன வேணா சாதிக்க முடியும் நிரூபிச்சிட்ட. இந்த உலகத்துல எல்லாத்தையும் பணத்தால இல்ல, நல்ல மனத்தால கூட வாங்க முடியும் அடைய முடியும்னு நிரூபிச்சிட்ட. எனக்கு புரிய வச்சுட்ட. உன் மூலமா எனக்குள்ள இருந்த அகங்காரம் போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருமா. உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் உன் மேல அன்பு காட்டல. இன்னையில இருந்து எனக்கு நீதான் மக. சாரதா சொன்னதை கேட்டுட்டு அனாமிகா கண்ணீர் விட்டா. அதுக்கப்புறமா ரமேஷ் கூட தன்னோட அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். அம்மா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. நான் உன்கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. நான் சொன்ன வார்த்தைகள் உன்னை காயப்படுத்திருக்கோம்ல, என்ன மன்னிச்சிருமா. என் கைய கூப்பி உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறமா. ரமேஷ் அவங்களோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான். சாரதா அவனையும் அவங்களோட மருமகளையும் சேர்த்து புடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு பழைய வேலைக்காரங்க திரும்ப வந்தாங்க. அவங்க கிட்ட சாரதா முன்னாடி மாதிரி நடந்துக்கல. அனாமிகா 1 வருஷம் போனதுக்கு அப்புறம் அழகான ஒரு குழந்தைய பெத்து எடுத்தான். குழந்தை பிறந்த நேரம் அவங்களோட ஷேர் எல்லாம் மறுபடியும் மேல வந்தது. பிரசாத் இழந்த செல்வங்கள் எல்லாமே திரும்ப வந்துச்சு. எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட யாருக்கும் நாத்தனாருக்கும் புத்தி சொல்லி கொடுத்த மருமகள். காலையில மணி 8 ஆச்சு. தோட்டத்துல பூச்செடிகளுக்கு மத்தியில இருந்த மேஜையில ஆபீஸ்க்கு போகாம ரமேஷ், விவசாயம் பண்ண போகாம பிரசாத், வேலைக்கு போகாத சித்தார்த். டாடி, அனாமிகா என்ன ஆஃபீஸ்க்கு, உங்களை விவசாயம் பண்ண போக வேண்டாம்னா இன்னைக்கு வீட்டில் அப்படி என்ன நடக்க போகுது? எனக்கு என்னவோ அனாமிகா உங்க அம்மாக்கும் அவன் ஆத்தனாருக்கும் மருமக புத்தி சொல்ல போறான்னு தோணுது. ஆமாமாமா, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. அனாமிகாவை என் பொண்டாட்டியும் மாமியாரும் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க.
ஒரு வேலை